வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட்டா அல்ட்ராஸ் டாப் அண்ட் மாடல் நம்மகிட்ட இருக்குது. நம்ம குடும்ப உறுப்பினர் வண்டி தானுங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்லேயே அதிகமாக வந்தது டாட்டா அல்ட்ராஸும் மகேந்திராவில் எக்ஸ்யூவி 700. கூடி சீக்கிரம் நான் போட்டுறேங்க. இன்றைக்கி தான் இந்த வண்டியே அமைஞ்சிருக்குது. இந்த வண்டி நம்ம குடும்ப உறுப்பினர் வந்திருந்தார். சரி, அதனால் அவர்கிட்ட கேட்டு இந்த ரிவ்யூ நம்ம பண்ணுறோம். இப்போ கிட்டத்தட்ட டாட்டா அல்ட்ராஸ் பார்த்திங்கன்னா நவீன்குமாருங்க, விஷ்ணு சாரதி, விஜயகுமாருங்க, சுபா, ராஜேஷ், ஆனந்தராஜ், நிகேஷ், ஸ்ரீகாந்த், வீரராகவன், ராகில் ஃபோட்டோகிராஃபி, பிரதீப் குமார், சுபாஷுங்க, ஆலன், நந்தகுமார், நவீன்குமார், சுபாஷ் சந்தர், அரவிந்துங்க, ஸ்மார்ட் என்ஜிஎம், பி ப்ளூ, கார்த்திக்ங்க, ஜிபி சுவாமி, நவீன்குமார், விஷ்ணு சாரதி, மறுபடியும் அவங்களே தான். கார்த்திக்குன்னு தனியாக ஒருத்தர், சதீஷ்குமார், சவுந்தரராஜன், பிரவீன்குமார், தினேஷ் வர்மன், ஷேக் அப்துல் ரஹ்மான், பிரவீன்ராஜ், பிரவீன்குமார், பாலாஜி சரண், கிருஷ்ணா கிரிஷ், செந்தில்குமார், பிரதீப் செல்வம், விஜயராகவன், பாலா, பிகே, ராஜேஷ், நவீன்குமார், கோகுல், பிரவீன்குமார், பிவிஆர் பிளாகர்ஸ், தினேஷ். அடேங்கப்போ போயிட்டே இருக்குது பாருங்க. வெங்கி ஐயர், விச்சு, கோகுல், ஸ்மார்ட் என்ஜிஎம், மோகன்ராஜ், ஷமிராம் லைஃப் ஸ்டைல், 12.2i சுபாஷ், தினேஷ்ங்க, ஃபயர்ஃபாக்ஸ் சுதர்சன், நிக்கிலேஷ், நிக்கில். அடேங்க அப்பா, எத்தனை பேர் பார்த்தீங்களா இந்த டாட்டா அல்ட்ராஸ். அவ்வளோ பெரிய ஃபேன் இருப்பாங்களாட்டுக்கு இந்த அல்ட்ராஸ். உண்மையாலுமே சொல்கிறேங்க. இந்த வண்டி நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு டாட்டா அல்ட்ராஸ் அவ்வளோ பிடிச்சது. எடுத்த உடனேயே வண்டி அந்த லுக்கு, அந்த உண்மையாலுமே அந்த ஃப்ரண்ட் லுக், அந்த கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற கண்ணு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அந்த சுறாமீனுடைய கண்ணு மாதிரியே இருக்கும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் விட்டுருக்கு, இந்த கீழே இருக்கிற பம்பரை விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் பாருங்கள். ஹெட்லைட்டோட அந்த கிரில்லோடு பார்த்தீங்கன்னா அந்த சுறாமீன் கண்ணு மாதிரியே இருக்கும். உண்மையாலுமே அப்படியே அந்த சைடில் பார்க்கும்போது பாருங்கள், அதே மாதிரி இருக்கும் ஃபீல். எனக்கு பார்த்த உடனே அந்த ஃபீல் அவ்வளோ பிடிச்சிருந்தது. சரி, இன்றைக்கி இந்த வண்டி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாங்க. என்ன இருக்குது, என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ்ங்கிறத நான் என்னோடய விருப்பத்தில் சொந்த கருத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி நம்ம யூசுவல் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்கு. இதில் பார்த்திங்கன்னா லோ பீம் ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸும், ஹை பீம் உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் கொடுத்துட்றாங்க. ஃபோக்லாம் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஃபோக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஹெட்லைட்டு ஃபோக்லாம் ஈக்குவலான பவரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதிலே டிஆர்எல் அட்டாச் ஆகி வந்துடுதுங்க. இந்த சில்வர் கிரில் அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹெட்லைட் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு ஷைனிங் பிளாக்கில் மேலே கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கு மேலே. இது ஒரு தனி லுக்கு கொடுக்குது. இந்த ஏர் வென்டிலேஷன் கீழே பார்த்திங்கன்னா நல்லா ரேடியேட்டருக்கு ஃபுல்லாக ஏர் வென்டிலேஷன் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இன்ஜினை நீக்கி பார்த்துடலாங்களா? பானட்டே நல்லா ஹெவியாக தான் இருக்குது பானட்டு. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீசல் 1.5ங்க, 1500 சிசி, 90 பிஹெச்பிங்க, 200 Nm டார்க்கு. இது ஒரு ரெவட்ராக் இன்ஜினுங்க, CR4 டெக்னாலஜி. இதோட இன்ஜின் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த பக்கம் ரைட் சைடு போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பெட்ரோல் வருதுங்க. அது 1.2 பெட்ரோல் 3 சிலிண்டர் இன்ஜின். இது ஆக்சுவலாக 4 சிலிண்டர் இன்ஜின். நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்படியே ரைட் சைடு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸுங்க, குட்டியர் டயர் கொடுத்துருக்காங்க. 185, 60, 16. உண்மையாலுமே இந்த ஒரு ஹேட்ச்பேக்கு 16 சைஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரானரி குட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் நம்ம மிரர் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் மேக்ஸ் பாடியோடு அட்டாச் ஆகி வரும். இந்த வண்டியில் தான் டோரில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஃப்ளோட்டிங் டிசைன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வளைஞ்சு அழகாக கொண்டு போயிருக்கு. சில்வரில் ஒரு ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குதுங்க மோட்டரைஸ்டு மிரரு. உங்களுக்கு இது எக்ஸ்ஜெட் டாப் எண்ட் மாடலுங்காட்டி உங்களுக்கு இது ஸ்மார்ட் கீ வந்துடுது. இந்த டோர் ஆகட்டும் அப்படியே பேக் டோர் வரைக்கும் கொண்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் பீஸ். இது செம லுக்காக இருக்குதுங்க பார்க்குறக்கு. இதனுடைய வண்டியினுடைய வித்து, ஹைட்டு, பிரெத்து எல்லாமே உங்களுக்கு நான் இந்த பக்கம் ரைட் சைடு போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படியே பின்னாடி வரலாங்க. ஆண்டனா ஆக்சுவலாக மேலே கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பெரிய ஆண்டனாவாக. பின்னாடி
எஸ்ஆர்டி டாட்டாவில் தான் வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் இது பீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேலேயுமே ஏகப்பட்ட இடத்துல பிளாஸ்டிக். இங்கேயும் அதே ஷைனிங் பிளாஸ்டிக் வந்துடும். இந்த பின்னாடி இருக்கிற டிக்கோட ஷேப்புங்க, லுக்கு செம்ம சூப்பராக இருக்குதுங்க. எல்இடி பார்க்குறக்கு இந்த அல்ட்ராஸுங்கிற லெட்டர் அந்த இடத்துல அழகாக சில்வர் கலரில் எல்லாமே சூப்பர். டிஃபோகர் வந்துடுதுங்க, பேக் வைப்பர் வந்துடுது, சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. இப்போது டிக்கி நீக்கி அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ரிஃப்ளெக்டிங் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது உண்மையில் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நம்ம டிக்கோட ஸ்பேஸ் பார்த்துக்கலாம், பூட் ஸ்பேஸ் அடேங்கப்பா 1 டச் தான். நல்லா குழியாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 340 லிட்டருங்க கெப்பாசிட்டி. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்குது, இப்படி கீழே குமிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இதனுடைய ஸ்டெப்னி சைஸு. ஸ்டெப்னி நார்மல் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. 165 80 14. அடப்பாமே, இன்னும் இவ்வளோ கம்மியான சைஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த காஸ்ட் கட்டிங்கிற பேரில் இவங்க 4 வீல் 16 இன்ச்சு கொடுத்துட்டு ஒரு வீல் 14 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஏதோ 15ஆவது கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்ல, ஒரு சைஸ் கம்மியாக. இப்போ இன்னும் காஸ்ட் கட்டிங் பண்ண சொல்லி 2 சைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த சீட் பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபோல்டிங், அப்படியே டோட்டலாக மடிச்சு விட்டுக்கிற மாதிரி மடிச்சுட்டு இன்னும் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் விஷயமெல்லாம் விட்டுருவோங்க, வண்டி முதல்ல ஓட்டுவோம். ஏன்னா அந்த வண்டி ஓட்டுற ஃபீல் தான் இந்த வண்டியில் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வண்டி வச்சுருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அதனால் வந்து நானே அவ்வளோ ஒன்றும் ஆசையாகவும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். வாங்க ஓட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் சீட்டு பார்த்துடலாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க லாக் சிஸ்டமு. அடேங்கப்பா, பேக் சீட்டு அப்புறம் எப்பவும் போல் தானுங்க ஹேட்ச் பேக் உண்டான பேக் சீட்டு தான், ஒரு 90%. ஆனால் சீட்டோட இது நல்லா இருக்குதுங்க. உண்மையாலுமே குஷன் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது, உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது. ஹைட் வைஸும் ஓகே. பேக்கில் வந்து இங்கே தனியாக உங்களுக்கு 2 ஏசி வெண்ட்டு கொடுத்துட்றாங்க. இங்கேயே 12 வோல்ட்டு தனியாக சார்ஜ் கொடுத்துட்றாங்க. இன்னும் ஆக்சுவலாக சீட் கவர் போடலை. சரி, நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட பேசிடுவோங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நூடுல்ஸ் மேட்டெல்லாம் போடலை. வாங்க அப்படியே இந்த பக்கம். இந்த வண்டியில் ஒரு மிக முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் கார் நாலேஜில் இத்தனை வருஷம் நான் மோட்டார் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90 டிகிரி 4 டோருமே நீக்கிற கார் இதுதான் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 90 டிகிரிங்க 4 டோரும் 90 டிகிரி. இங்கே பாருங்க, பேக் டோரையும் நீக்கி விட்றேன். 4 டோரும் 90 டிகிரி. சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் எவ்வளோ ஏறி இறங்குறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டு பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிடிச்ச விஷயங்கள் இந்த வண்டியில் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கடுக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 4 பவர் விண்டோஸு, அதில் வந்து 1 டச் வந்து டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சைடு மிரருக்கு உண்டான சுவிட்சஸ் இங்கே வந்துடுதுங்க. அப்புறம் பட்டன் ஸ்டார்ட்டு, ஃபோக் லேம்புக்கு உண்டான சுவிட்ச் இங்கே வந்துடுது ரைட் சைடு. பெரிய இது ஒன்றுமே இல்லைங்க ரைட் சைட்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட 1 லிட்டரு எத்தனை பாட்டில் வைக்கலாம், 2-3 பாட்டில் வைக்கல மாட்டிருக்குது. இங்கே பாருங்க குடை வைக்கிறதுக்கு, அடேங்கப்பா 4 டோரையும் கொடுத்துருக்காங்க குடை வைக்கிறதுக்கு, செம சூப்பருங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்துடுதுங்க. அடுத்தது அப்படியே உள்ளே இருந்தோம்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன். அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அந்த ஃபீல் தெரியுதுங்க. லைட்டாக இன்ஜின் நாய்ஸ் தெரியுதுங்க. உங்களுக்கு இப்போ தெரியுதான்னு தெரியல, இருங்க ஏசி நல்லா கம்யூனிட்டு. உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் தெரியுதான்னு தெரியல. அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே லைட்டாக கேட்குதுங்க இன்ஜின் நாய்ஸு. நான் உங்களுக்கு மற்றபடி நான் ரன்னிங்கில் போகும்போது நான் பேசிக்கிறேன். ஒரு அழகான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் அட்டகாசமாக இருக்குது உண்மையாலுமே. ரைட் சைடு ஃபுல்லாக க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. மெயினாக இதுலேயும் வாய்ஸ் கண்ட்ரோல் அண்டு ஃபோன் அட்டன் பண்ணுறது எல்லாமே இதுலேயும் வந்துடுதுங்க. மீட்டர்ஸில் உள்ள பார்த்திங்கன்னா ரைட் சைடு அனலாகுமே, லெஃப்ட் சைடு டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கலர் 7 கலர் செட் பண்ணிக்கலாங்களாமா. இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ப்ரௌன் செட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளேயும் ப்ரௌனாக இருக்கும் மீட்ரு. உண்மையாலுமே அதெல்லாம் செம சூப்பராக இருக்குது செட்டப் கேட்குறக்கே வந்து. இங்கே எல்லோ, இங்கே ரெட்டு, இங்கே ரெட்டு.
அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதில் அப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன ட்ரிப்பு மீட்ரு, அப்புறம் எவ்வளோ டீசல் இருக்குது, இந்த விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம் இதில் வந்து காமிச்சிருக்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளோ இருக்குது, அப்புறம் பவர் அண்ட் டார்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடுதுங்க. டேஷ்போர்டு நல்லா இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க டேஷ்போர்டு. ஆனால் உண்மையாலுமே இந்த இடத்துல சில்வர் கலர் சைனிங்கில் எவ்வளோ பெருசு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஆல்ட்ராஸுங்கிற ஒரு சின்னது, 2 ஏசி பிளேயர் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அசாட் லைட்டு, ஒரு 7-inch ஆர்மண்ட் கார்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டரு. இந்த 2 ட்வீட்டர் எங்கே தெரியுங்களா கொடுத்துருக்காங்க, இங்கே வரும் ஏ பில்லரில் கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு அலுமினியம் இதில் மாதிரி ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர் கொடுத்துட்றாங்க. உண்மையாலுமே ஆடியோ எஃபெக்ட் வந்து கேட்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு தெரியல, நைட் டைம்னு தெரியுங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். உண்மையிலும் அப்படி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் சாயந்தரம் லேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நான் அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இங்கே ஒரு யூஎஸ்பி 12 வோல்ட் சார்ஜர். கீழே வந்து ஒரு இவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்குகிறோம், கிட்டத்தட்ட 11 லட்சங்க, 11 லட்சம் சில்லரை கொடுத்து வாங்குகிறோம். எக்ஸ்ஜெட்டு டாப் எண்டு மாடல் எக்ஸ்ஜெட் ப்ளஸ்ஸு. அதில் வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். சரி பரவாயில்ல, நல்ல பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, சாய் வைக்கிறதுக்கு அங்கே வச்சுக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஈகோவோட பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. சிட்டி எக்கானமி டிரைவிங் மோட் ஆக்டிவேட்டட். அழகாக சொல்லுது பார்த்தீங்களா, சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். சிட்டி டிரைவ் மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்கானமி போட்டோம்னா கன்ஃபார்ம் 25 கிடைக்கும் லாங்க்கு. உங்களுக்கு சிட்டி மோடில் வந்து 20 கிடைக்கும். லோக்கலுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 16-17 கன்ஃபார்மாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர்ஸ், ஹேண்ட் பிரேக்குங்க நல்லா கொடுத்துருக்காங்க டிசைனாக. நல்ல ஹெவியாக இருக்குது ஹேண்ட் பிரேக், நல்லா பிடிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பர். சின்ன ஸ்பேஸ், பெரிய ஸ்பேஸ் இல்லைங்க, சின்ன ஸ்பேஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர்ஸ், எல்இடி லைட்ஸ் ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க. இங்கே டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான், வேனிட்டி மிரர், சூப்பர். ஆட்டோமேட்டிக் கிளாஸில் இல்லை, நார்மல் மேனுவல் நம்ம மாத்திர கிளாஸ் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா தெரியல, அப்படிக்கு ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் மாதிரி. ஸ்டேரிங் கண்ட்ரோல் டில்ட்டு மட்டும்தான் இருக்குதுங்க, டெலஸ்கோபிக் இல்லை. மற்றபடி ஓவரால் நீட்டாக இருக்குதுங்க. ஒரு காம்பேக்டான ஹேட்ச்பேக். ஒரு காம்பேக்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவையான அத்தனை இதில் கொடுத்துட்றாங்க. ஒரு டியூவல் ஏர் பேக் ஆகட்டும், ஏபிஎஸ், இபிடி, சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆமாம், நிறைய பேர் இது வேறு உடனே கீழே வந்து கேட்பீங்க கமெண்ட்டில், குளோபல் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்குது, அதை ஏன் சொல்லின்னு. ஏனுங்க அந்த குளோபல் என்கேப்புங்கிறதே ஸ்கேமுங்கிறாங்க. அதை பற்றிக்கு இது தனியாக வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் போடுறேன். அது வந்து இன்னொருத்தர் ஆல்ரெடி பேசியிருக்கிறாரு, அது ஏன் நம்ம பேசணும்னு விட்டுட்டேன். அந்த குளோபல் என்கேப் பற்றி பெருசாக உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் வீடியோ போடுறேன். அது ஒரு பெரிய கதையே இருக்குது, பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். சரி, அது வேண்டாங்க. மொத்தத்தில் ஓகே, சேஃப்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது, குட் வெஹிக்கிள். இந்த க்ளோ பாக்ஸை காமிக்க மறந்துட்டு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, அடேங்க அப்பா, எவ்வளோ பெரிய க்ளோ பாக்ஸ் சாமி. உள்ள லேப்டாப்லாம் வைக்கலாமாட்டு இருக்குதுங்க. இதுலேயும் பிரிட்ஜ் இருக்குதுங்க, மேலே கீழே சாக்லேட் கிக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எத்தனை வச்சுக்கலாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த மயில் தான் கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னு தெரியல. இந்தியாவோட நேஷ்னல் பறவையா எதுக்காக இந்த மயில் கொடுத்துருக்காங்க தெரியல. அப்படி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேனுங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து இப்போ நம்ம ட்ரையல் எடுத்துடலாம். ரிவர்ஸ் கேமரா ஓரளவு கிளாரிட்டி நல்லா தான் இருக்குதுங்க. அடாப்டிவ் லைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, அப்படியே ஸ்டேரிங் திரும்பும்போது அதுவும் திரும்புது, இந்த பக்கம் திரும்பும்போது இதுவும் திரும்புது, நல்லா இருக்குதுங்க. செக் சரௌண்ட் ஃபார் சேஃப்டி. வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கிளாரிட்டி ஓகேன்னு சொல்லலாங்க, 100% சொல்ல முடியாது, ஒரு 80% ஓகே கிளாரிட்டி. வண்டி எடுத்தாச்சுங்க. அடேங்கப்பா, என்ன சொல்கிறதுங்க, எடுத்த உடனே ஒரு ஃபீல், ஒரு மைனஸான பாயிண்ட் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் இன்ஜின் நாய்ஸ். என்னதான் அவங்க சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருந்தாலுமே இன்சுலேஷன் எல்லாம் பானட்டில் இன்ஜின் நாய்ஸ் வந்து கன்ஃபார்மாக கேட்குதுங்க. பட் ஆனால் அதே வந்து மூவ் பண்ணி நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு
ஒரு 5வது கியரில் வந்து ஒரு 60ல் போயிட்டுருக்குறேன் அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குது. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் நாய்ஸ் கேட்குது. அது வந்து எனக்கு வந்து எடுத்த உடனே இந்த வண்டியில் மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அதை இவங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அந்த அந்த ரோட்டில் போட்டுக்கிற லைன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஒவ்வொரு லைன் நம்ம தாண்டி வரும்போது நான் லாஸ்ட்டு போன வண்டி உங்களுக்கு நான் ஹோண்டா ஜாஸுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஃபீல் வந்து உண்மையாலுமே தெரியல. அதே மாதிரி இதுலேயும் தெரியலிங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 60 வந்து 5வது கியர் போடுறேன். அப்படியே கிளச்சு தண்ணி ஏட்டு இருக்குதுங்க. அப்படியே அது கிளச்சுக்கு பக்கத்தில் வேறு எக்ஸ்ட்ரா லெக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, தனியாக லெக் ரெஸ்ட்டு. அதனால் உண்மையாலுமே அங்கே வச்சுட்டு அப்படியே காலை அப்படியே 5வது கியரில் போயிட்டு 60ல் போயிட்டுருக்கிறேன். பெருசாக இடிக்கலிங்க. இனி எவ்வளோன்னு கொஞ்சம் நீ மைனஸ் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு. இடிக்காமல் போகுதுன்னு 50 போகிறேனுங்க. இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஆனால் எந்த வித ஒரு ஜர்க்கோ எதுவுமே இல்லை. அந்த டீசல் வந்து உண்மையாலுமே அந்த அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சவுண்டு, மற்றபடி வண்டி கீர் போட்டு நம்ம போயிட்டு அப்படியே நல்லா ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக தான் தெரியுதுங்க. நம்மளுக்கு இன்ஜின் நாய்ஸ் பெருசாக தெரியல. 40 வரைக்கும் வரலாங்க கேரண்டியாக. இன்ஜின் பாருங்கள், இப்போ 40 வந்துட்டுங்க. 40 வந்துட்டேன். அப்படியே அலங்காமல் போகுதுங்க 40ல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ எக்ஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3779 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உண்மையாலுமே அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து உட்கார்றதுக்கு செம சூப்பராக இருக்குங்க. ஸ்டெபிலிட்டியும் இருக்குது வண்டி. எனக்கு அந்த ஹோண்டா ஜாஸ் ஃபீலை விட i10 ஓட்டின அந்த ஃபீலை விட இந்த வண்டியில் வந்து அந்த உட்காரும்போது அந்த ஃபீல் நல்லா தெரியுதுங்க. ஆனால் நல்ல ஓரளவுக்கு லென்த்தியான டேஷ்போர்டாகவே இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு முன்னாடி செம சூப்பராக இருக்குதுங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம சூப்பராக இருக்குதுங்க. காலை வச்சாலே நிற்கிது. மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க வந்து 25 சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக லாங் வந்து 20க்கு மேலே கிடைக்குதுங்களாம்மா. அதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க. லோக்கலில் வந்து ஒரு 16, 17 கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து 16.1 காமிக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க. எத்தனையோ பேர் ஆல்ட்ராஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர். உண்மையாலுமே வந்து அதனுடைய ஃபீல் வந்து நான் எத்தனை நாளாக ஓட்டி பார்க்கல. நான் இன்றைக்கி தான் முறையாக ஓட்டி பார்க்குறேன். அட்டகாசமாக இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸ். உண்மையாலுமே அந்த 90 பிஎஸ் பவருங்கிறதே சுத்தமாக தெரில. 90 பிஹெச்சிங்கு. ஏன்னா 200 எண்ணம் டார்க் கொடுத்துருக்காட்டிங்க பாருங்க, அப்படியே தேர்ட் கியரில் அப்படியே அமர்த்துற ஆட்டே எங்கள் அப்பா சும்மா அசால்ட்டாக போகுதுங்க. அழகு 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 அருமையாக போகுது போங்க. செம சூப்பர். 4வது கியருக்கு அப்படியே அசால்ட்டாக 80 தாண்டி போகுது. செம ஸ்மூத் அண்டு நல்ல ஸ்டெபிலிட்டிங் வண்டி. ஓட்டுறக்கு அப்படியே எங்கள் அப்பா சான்ஸே இல்லைங்க. அந்த ஒரு சில வண்டியில் வந்து உங்களுக்கு அந்த நான் உங்களுக்கு சில இதில் வண்டிகளை சொல்லுவேன், இந்த ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டியிலலாம் அந்த பய உணர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லி. அந்த ஃபீல் வந்து இந்த வண்டியில் தெரியுதுங்க. ஒரு துளி கூட பய உணர்ச்சி இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன தான் எடுத்து ஓட்டினாலுமே அந்த மனசில் பயமே சுத்தமாக இல்லை. ஓட்டுறக்கே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அவ்வளோ கம்ஃபர்ட்டோட. உண்மையாலுமே செம சூப்பர். உண்மையாலுமே ஒரு விலைக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க, காசுக்கு உண்டான பணியாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அந்த மாதிரி காசுக்கு ஏற்ற பணியாரம் அந்த மாதிரி வந்து உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான வண்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டீசல் பெட்ரோல் 2 இதுலேயுமே வருதுங்க. டீசல் வந்து 1.2 3 சிலிண்டரு. இந்த டீசல் பார்த்திங்கன்னா 1.5 4 சிலிண்டரு. பட் நம்ம இன்னும் பெட்ரோல் ஒன்றும் ஓட்டி பார்க்கல. பெட்ரோல் ஓட்டி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதை விட பயங்கர ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த ரோட்டில் ஓட்டி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் இந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கும் லைட்டாக. அந்த டர்போ ஓப்பன் ஆன உடனே தான் எந்திரிக்குதுங்க வண்டி. டக்குன்னு எக்ஸ்ட்ரேட் கொடுத்தோம்னா உடனே எந்திரிக்கிறது இல்லை. அந்த இனிஷியல் டர்போ பிக்கப் வந்து இல்லை. டர்போ ஓப்பன் ஆன உடனே தான் பிக்கப் போகுது. அந்த ஒரு செகண்ட் லேக் இருக்குது கரெக்டாக. மற்றபடி வண்டி ஓவரால் பர்ஃபார்மன்ஸு செம சூப்பருங்க. மைலேஜ் வைஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பெருசாக இன்னும் ஒரு ப்ளஸ் என்னட்டு கீர் இடிக்காமல் போகுதுங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுது உண்மையாலுமே.
ஓவராலாக மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வண்டியை பற்றிங்க. எஸ், பிரேக் கேட்டிங்க மறந்துட்டேன். ஏபிஎஸ்ங்க. முன்னாடி வந்து டிஸ்க்கு, பேக் வந்து ட்ரம் தான். இருந்தாலுமே உங்களுக்கு நான் பிரேக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலுமே பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. காலை வச்சாலே அப்படியே அடுத்த செகண்ட் டப்புன்னு நிற்கிது. உண்மையிலுமே சூப்பராக தானுங்க. அப்புறம் மேக்ஸிமம் நம்ம என்ன டாப் ஸ்பீடு போனாலும் நம்ம கியரில் டவுன் பண்ணும்போது இன்னும் இதை விடவே இன்னும் டபுள் மடங்கு அப்படியே நிற்கும். அதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓவரால் அந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி குட், செம்ம சூப்பருங்க. வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 10க்கு எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8, 8.5 மார்க் கொடுப்பணுங்க. ஏன்னா எல்லா வகையிலையுமே இந்த வண்டி வந்து ஹேட்ச் பேக் இன்றைக்கி எடுக்கிறவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 7.5, 8, 8.5, 9, 10 ரூபா வரைக்கும் வருது. டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட 11.64 வரைக்கும் வருதுங்க. எக்ஸ்ஜெட்டு ப்ளஸ்ஸுங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ராவாக லெதர் சீட் வந்துடும். மேலே ஆப்ஷனல் மேலே வந்து எக்ஸ்ஜெட்டு ப்ளஸ் ஆப்ஷனல் வந்து சன்ரூஃப் வராதுங்க. ரூஃப் வந்து பிளாக்கில் வந்துடும். சீட் கவர்ஸ் லெதர் சீட்ஸ் வந்துடும். அப்புறம் தான் 2-3 ஆப்ஷன், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லைங்க. மொத்தத்தில் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டாடா அல்ட்ராஸ் ஒர்த்தானுங்க. இன்றைக்கி இருக்கிற பேசிக் மாடல் எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் முதல் முறையாக கார் வாங்குறேன், நான் டாடா அல்ட்ராஸ் போகலாமான்னு. தாராளமாக நீங்கள் போகலாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் 10,000க்கு உள்ளே தான் சர்வீஸ் பில் வரும். இன்றைக்கி இருக்கிற எல்லா வண்டியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா வண்டியுமே வர வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்க ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பழைய வண்டியில் நினைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி வர வண்டியில் செலவே வராது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க டெவலப் பண்ணி அந்த பார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த வண்டியில் கிளச்சு தானுங்க, அடேங்க அப்பா, சும்மா தண்ணி ஏட்டு இருக்குதுங்க. சும்மா பெருவரல் வச்சா போகுது. அப்படியே இங்கே வருங்க, அப்பா சான்ஸே இல்லைங்க கிளச்சு ஓட்டுறக்கு. மேனுவல் நீங்கள் வாங்கினாலும் மேனுவல் தான். மேனுவலில் நீங்கள் ஓட்டினீங்கனாலும் உண்மையாலுமே கால் வலியில் கன்ஃபார்மாக இருக்காது. அப்படியே அந்த டெட் பெடலில் வச்சுக்கலாம் காலை. அழகாக நீங்கள் 5வது கியரை போட்டு பெருசாக நீங்கள் கீரே மாற்ற வேண்டியது இல்லைங்க. ஒரே கியரில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அருமையான மைலேஜ் கிடைக்கும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்தான வண்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த வண்டி எங்கள் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் டாடா ஷோரூம் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நம்பர் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வேணால் டாடா ஷோரூமோடைய டீட்டெயில்ஸ் நான் வேணால் கொடுக்குறேன்னுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் வருதுங்க இந்த வண்டியில். நான் வேணால் இந்த பக்கம் மாடல்ஸ் வேணால் போடுறேங்க. எனக்கு கிட்டத்தட்ட 16 மாடல் பக்கம் வருது. அது ஒன்றுமே சொல்கிறதுக்கு நம்ம தனி வீடியோவே போடணுமாட்டிருக்குது. நம்ம உங்களுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடலாம் வண்டியை பற்றி. ஏதோ என் நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேங்க. அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் இதுலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் எடுத்தோன்னே சொன்னது தானுங்க, சவுண்டு தான். என்ன தான் அவங்க சவுண்ட் ப்ரூஃபு சவுண்ட் இன்சுலேஷன் வந்து பானட்டில் கொடுத்துருந்தாலும் அந்த உள்ள பாடியில் கொடுத்துருந்தாலுமே கொஞ்சம் கண்டிப்பாக உள்ளே வருதுங்க. அது என்னென்ன நல்லா ரேஸ் பண்ணும்போது வருது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்புறம் நம்மளுக்கு மைண்ட் செட் வேறு எங்கேயோ போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் நம்ம 60 தாண்டோன்னா 5வது கியர் போட்டோன்னே நம்ம வாட்டுக்கு கிளக்கலாம் தெக்க போயிட்டே இருப்போம். அதனால் வந்து பெருசாக நம்மளுக்கு மைண்ட் செட் இன்ஜின் வந்து அது மைண்டில் நிற்காது. அதனால் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும், முதல் பார்வை. அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நீ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஏன்னா நிறைய பேர் டீசல் வச்சுருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆல்டோஸ் பெட்ரோல் தான் வாங்கியிருக்கிறாங்க. நானே சரி யூடியூப்பில் ஏதாவது ரிவ்யூ இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் பண்ணணும் எல்லாமே பெட்ரோல் தான் பண்ணியிருக்கிறாங்க. டீசல் பண்ணவங்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம வேறு டீசல் பிரியர் உங்களுக்கு தெரியும். ஆமாம், வேறு யாரோ ஒருத்தர் போன கமெண்ட்டில் கேட்டிருந்தார், டீசல் பிரியின்னா ஏன் பிடிக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் பிடிக்குன்னு சொன்னோன்னா அந்தவங்களுக்கு நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஏன் டீசல் பிடிக்கும் அப்படின்னு. முன்னாடி ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பங்குக்கு போனால் தானுங்க ஜாலியாக இருங்க. பங்குக்கு போனால் கஷ்டம் இருக்காதுங்க. அந்த டேங்க் ஃபுல்லாகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 40 லிட்டர் அடித்தாலும் இந்த 3500 4000 உள்ளே தான் வரும். ஆனால் பெட்ரோல் அடிக்கும்போதும் 6000 வரும்போது தான் மனசு அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வலிக்கு. டீசலுங்கிறது வந்து அது ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகிருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி டீசல் வந்து மைண்ட் செட் ஆகிருக்குது. எனக்கு உண்மையில இந்த டீசல் வண்டி அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக போச்சு எனக்கு.
அடாடாடா டீசல் இது இத்தனை நாளாக வேறு ஆல்ட்ராஸ் கேட்டிருந்தாங்க. சரி நம்மளுக்கு பெட்ரோல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இருந்தேன். நான் பெட்ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே பெட்ரோல் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் என்னுடைய போன ஒரு 1 வீக் முன்னாடி கூட நம்ம வீட்டில் ஒய்ஃப் லதாவுடைய சொந்தக்காரங்க கூட பெட்ரோல் தான் கேட்டாங்க, புக் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்ரோல் தான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க அந்த டாட்டா டைகர் போகிறேன்னு சொன்னாங்க. அது 6 சில்லரை வருது, இது 7 சில்லரைக்கு சரி டாட்டா அல்ட்ராஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி டாட்டா அல்ட்ராஸ் ஐடியா கொடுத்துருந்தோம். உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு குண்டும் குழிங்க, ஸ்பீடு பிரேக்கு சான்ஸே இல்லைங்க. ஹேட்ச்பேக் இந்த விலைக்கு ஒர்த்தான கார். நீங்கள் பெட்ரோல் போனீங்கனாலும் போகலாம், டீசல் போனீங்கனாலும் போகலாம். அதான் பெட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் 17 தான் மைலேஜ் கிடைக்கலாம், 18 கிடைக்கும். லோக்கல் பார்த்தீங்கன்னா 15 16 கிடைக்கும். டீசல் போகிறதுக்கு காரணம் இதுதான் மெயின். நீங்கள் அடுத்த ஒரு காரணம் கேட்டிருந்தீங்க, டீசல் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. மைலேஜ் வைஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு 80 90 100 போட்டு ஈகோ மோடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா லாங் 25 கிடைக்கும் இந்த ஆல்ட்ராஸ். அதே உங்களுக்கு பெட்ரோல் அந்தளவுக்கு கிடைக்காது. அதனால தான் நீங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த கட் ரோட்டில் தான் போகிறேன், கிடுன்னு போகுதுங்க. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது வண்டி, எந்த குறையும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாலேஜில் என்னுடைய சொந்த கருத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டாட்டா அல்ட்ராஸ் நல்ல வண்டி, வாங்கலாம். நெகட்டிவ் விஷயம் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் நெகட்டிவ் அது ஒன்று தான் தெரியுதுங்க. பெருசாக வேறு ஒன்றும் தெரியாது. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி புது வண்டியாக இருக்க வரைக்கும் 1 லேக் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் 1 லேக் கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வருஷம் ஒரு 5,000 20,000 நீங்கள் ஓட்டிங்கனாலும் 5 வருஷம் ஆகலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. செலவில்லாத வண்டியாக பிலோ 10,000க்குள்ளே தான் பில் வரும். இன்றைக்கி எந்த வண்டி நீங்கள் வாங்கினீங்கனாலும் 10,000 ரூபாய்க்குள்ளே பில் வரும். கிலோமீட்டருக்கு ₹1 நீங்கள் வச்சுட்டு தான் மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை எடுக்கணும். கன்ஃபார்ம் ₹1 தான் வரும். பட் நீங்கள் ஆவரேஜாக எல்லா வண்டியுமே இதுதான் வருதுங்க. அடுத்தது நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.